குருவோட பார்வை கிடைக்கிறது அங்கே தான் குரு உச்சமாறாரு. உங்களோட வீட்டில் தான் குரு உச்சமாறாரு. ஸோ என்னுடைய கணக்குப்படி குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ராகு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ராசியாக கடகராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த தடவை கடகராசி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. 8ல் வந்து ராகு வரனால கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக சும்மா சாதாரணமாக சொல்ல நிறைய பேருக்கு ஆத்ம பலம் அதிகரிக்க போகுது, நிறைய பேருக்கு மந்திர உச்சாரணம் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து கோவில் குளத்துக்கு செய்வதற்கான டைம் அப்படின்றது கூடிய இது வரைக்கும் கோவிலாவது குளமாவதுன்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களும் தயவு செஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரர்கள் பண்ணவே பண்ணாதீங்க. குடும்பம் அப்படின்ற இடத்துல தேவையில்லாத ஒரு விரக்தி, தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத தனம் வாக்கு ஸ்தானம் இது மூணுமே வந்து சொல்லக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் அப்படின்றதே வந்து உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025வது வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி. தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களே, இந்த பறந்திருக்கக்கூடிய 2025வது வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகிறது, எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஷ்டமசனி போயிடுச்சுன்றாங்க, ஓகே. தென் ராகு ஏதோ பண்ண போகுதுன்றாங்க, என்னதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் பொங்க வந்து பார்க்க வந்திருக்கும் என் அருமை மிகுந்த கடகராசி நேயர்களே, 2ல் கேது 8ல் ராகு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த தடவை கடகராசிக்கு ராகு கேது வந்து பயிற்சி ஆகிறார்கள். இடப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வரைக்கும் 3ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் முயற்சியெல்லாம் தடை பண்ணிட்டு இருந்த ராகு இப்போ 2ல் வந்து அமர்ந்து முயற்சியெல்லாம் பழுத்தமாக்க வைக்க போகிறார். அதுவே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுமா? திடீர் அதிர்ஷ்டம், பொருள் வயப்படுதல். அதே 8ஆம் இடம் தான் விபத்து, வாகனம், வண்டி இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ஆனால் குருவோட பார்வை கிடைக்கிறது அங்கே தான் குரு உச்சமாறாரு. உங்களோட வீட்டில் தான் குரு உச்சமாறாரு. ஸோ என்னுடைய கணக்குப்படி குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ராகு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ராசியாக கடகராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராகுட்ட கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் தான் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய கடகராசிக்காரர்கள் யார்கிட்டையும் சாபத்தெல்லாம் வாங்கிக்க மாட்டீங்க. அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா அஷ்டமச்சனையிலே நொந்து நூடுல்ஸாக போய் யாரையும் நம்ப வேணான்ற மென்டாலிட்டிக்கு வந்து முடிச்சிட்டிங்களா, யாராவது நல்லது சொன்னாலுமே நம்மளுக்கு காண்டாகும். ஏய், நான் பட்ட பாடு உனக்கு தெரியுமா, இன்னுமே வந்து அட்வைஸ் பண்ணுறியா? நானே 100 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, புக்கு எழுதுகிற அளவுக்கு நான் வந்து தயாராகிட்டேன், நீ என்கிட்டயே வா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் என்ன பண்ணுறது, அட்வைஸ் கொடுத்தே ஆவேன்னு சொல்லி அந்த பக்கம் ராகு மக்களை அனுப்புவார், கேது அனுப்புவார், நம்ம கெட்டு தான் ஆகணும். அது நல்ல விதமாக இருக்கும். தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உட்கார்ந்த இடத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா காது கொடுத்தே கேட்காதீங்க. உழைக்காமல் வரக்கூடிய பணம் ஒட்டவே ஒட்டாது. இயல்பாக வந்து என்னை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரியமாக உட்காந்துருக்க ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க. ஆனால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மற்றவங்களாம். ஏன்னா மனம் அப்படின்ற இடத்தை இயக்கக்கூடிய ஆட்களே கடகராசிக்காரங்க தான். அங்கே தான் வந்து சந்திரனுடைய அகச்சிறந்த வீடு. மனதால் எல்லாத்தையுமே வயப்படுத்தக்கூடிய, மற்றவர்களையும் மயக்கக்கூடிய ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க. நான் எடுக்கும்போது சொன்னேன், கனிவான பேச்சு இந்த தடவை கொஞ்சம் அது தேவைப்படுது. அந்த கோட்டை நான் ஆரம்பத்தில் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த தடவை கேது வந்து கொஞ்சம் 2ஆம் இடத்துல அமரும்போது வாக்குஸ்தானத்தில் கேது தேவையில்லாமல் விரத்தி, இயல்பாகவே வந்து துருதுன்னு நீங்கள் இருந்தால் தானே எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, கடகத்தோட வேலையே அதுதான். வீட்டில் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா கேரக்டர் தான் கடகத்துக்கு. அவங்க வந்து திடீர்னு ஆளுமை பண்ணுவாங்க, திடீர்னு அட்வைஸ் பண்ணுவாங்க, திடீர்னு அன்பாக பொழிவாங்க. அது அப்படியே கடகராசிக்காரங்க பண்ணுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணு, பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் பண்ணுவாங்க, கடக லக்னமாக இருந்தாலும் பண்ணும். அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரியான அந்த குடும்பம் கடகத்தில் பழகிறதே கொஞ்சம் அழகு தான். என்னை கேட்டால் ஒரு பிளெஸ்ஸிங் தான். ரொம்ப ரொம்ப கருணை, காருண்யம் எல்லாமே இருக்கும், காரியமும் இருக்கும். காரியம் நினச்சிட்டு நான் பண்ணுறேன்னாப்பாங்க, கடைசியில் பார்த்தா உன்ன மாதிரி உண்டா அப்படின்ட்டா, என்னதும் சேர்த்து நீ ஏன் வச்சுக்கோ, இந்த எனக்கு முறுக்கு வேணான்னு சொல்லிவிடும் சின்ன குழந்தைலாம் இருந்தால். அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. அப்போது இது வரைக்கும் நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி விரக்தியாக, திடீர்னு அமைதியாக இருந்தால் எங்களுக்கு என்னத்துக்கு ஆறுது? ஒரு மாதிரி நிலை குலைஞ்சு போயிட மாட்டோம். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு அமைதி எங்கேருந்து வரும், ஏன் வரும்னு தெரியாது. கேது வரும்போது திடீர்னு கொஞ்சம் அமைதியாகி என்ன சொல்ல போகிறீங்கன்னு எல்லாரையும் எதிர்பார்க்க வைப்பீங்க. ஆனால் சொல்கிற சொல் நல்லதாக இருக்குமானா
அது வேற மாதிரியா கொஞ்சம் சுடு சொல்லியோ இல்லை வேற மாதிரியான விரத்தி சொல்லியோ சொல்லும் போது ஏன்டா இவங்ககிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்கு உணர வைத்து விடுவீர்கள். அதனால் அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ பேசுகிற பேச்சில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். 8ல் ராகு இருக்கிறது திடீர் விஷயத்தை கிரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. 8ஆம் இடமே இன்சூரன்ஸ் தான். யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை இன்சூரன்ஸே நீங்கள் கட்டலைங்க, சீக்கிரம் வந்து உங்களோட இயர் முடிஞ்சு போச்சு, இந்தாங்க நீங்கள் இது வரைக்கும் கட்டதுக்கான காசை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து காசும் கொடுக்க போகிறாங்க. இல்லையா இது வரைக்கும் விட்டு போன அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதை இயக்க வைக்கிறதுக்கான தன்மையும் ராகு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. தயவு செஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரர்கள் பண்ணவே பண்ணாதீங்க. குடும்பம் அப்படின்ற இடத்துல தேவையில்லாத ஒரு விரக்தி, தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத தனம் வாக்கு ஸ்தானம் இது 3மே வந்து சொல்லக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் அப்படின்றதே வந்து சூரியனுடைய வீடு. தலைமைத்துவம் அப்படின்ற இடத்துலையோ கொஞ்சம் நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான செய்கைகள்லாம் கொஞ்சம் கேது கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஏன்னா நான் சொன்னேன் சூரியன் மாதிரி கேது இயங்க ஆரம்பிப்பார்ன்ற போது கொஞ்சம் எல்லாரும் டயத்துக்கு வரணும், எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், எடுத்த இடத்துல வைக்கணும். நான் அப்படி வச்சேனான்னு கேட்கக்கூடாது, ஆனால் நீங்கள்லாம் அப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த தடவை கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அப்படி தான் இருப்பீங்க. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, வேணாம். சூரியனாலே பர்ஃபெக்ஷன் தான். அந்த வீட்டில் வந்து கேது உட்காரும்போது 6 மணிக்கு நீ எந்திரிக்கல அப்படின்னு நீங்கள் வந்து குத்தம் சொன்னீங்கன்னா, நீ இது வரைக்கும் 6:45 தானே எந்திரிச்சு அப்படின்னு அடுத்தவங்க கேட்டால் அங்கே ஒரு கிளாஷ் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. நம்மளை மாற்றுறதுக்கே நம்மளால் முடிய மாட்டேன்ற போது அடுத்தவங்களை மாற்றுறது நம்மளோட வேலை இல்லை. அந்த ஞானம் வந்துருச்சுனாலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சியும் ராகு பயிற்சியும் மிகச்சிறந்த யோகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். மாமனார் வீட்டிடம் கவனம். ஏன்னா 7க்கு 2 தான் மாமனார் வீடு. அந்த இடத்துல போய் ராகு உட்கார போகிறார் அப்படின்ற போது சில பேருக்கு மாமனார் வீட்டின் வழியாக கூட பயங்கரமான சொத்தெல்லாம் வரலாங்க. உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்லாம் நல்லா இருக்குது, தசாபதிலாம் நல்லா இருக்குன்னா மாமனார் வீட்டு சொத்து வர்றது, மாமனார் வந்து உங்களை கை கொடுத்து அடுத்த தொழிலை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பண்ணுறது, மாமியார் வீட்டு சப்போர்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம்ல. புதையல் தான் திடீர் அதிர்ஷ்டம் கிடையாது. இல்லை நம்ம எதிர்பார்க்குறது நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம கிட்ட வரும்போது அதுதான் அதிர்ஷ்டம். அது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய எல்லா விஷயமே திடீர் அதிர்ஷ்டம் தான். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது வந்து கெட்டதாக இருந்தாலும் சரி, காலத்திற்கு தெரியும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இப்போ கெட்டதாக தெரியுது, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா தெரியும். வேலை அப்படின்ற இடத்துல திரும்ப சொல்கிறேன், பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த தடவை கடகராசி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. 8ல் வந்து ராகு வரனால கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சின்ன இந்த பக்கம் வேற குரு வேற பார்க்குறாரு. குரு ராகு சேர்ந்தாலே ஒரு சின்ன சர்ஜரி, சின்ன ஆப்ரேஷனு, அது சின்ன மைனராக ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரியான நிகழ்வுகளில் கொடுத்துருவாரு. நிறைய வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த வந்து பார்க்கணும், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்துக்கணும். இந்த வெளியில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதெல்லாம் வேணாம். கடகராசிக்காரங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், உணவு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு இந்த தடவை தேவைப்படுது. 2ஆம் இடமும் உணவு தான். வாய் உணவு எல்லாமே 2ஆம் இடம் தான். அதில் வந்து கேது உட்கார போகிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத டைஜஷன் ப்ராப்ளத்தில் மாட்டிக்க மாட்டேங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது எட்டி பார்க்க போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. நீங்களாக போட்டு குழம்பிட்டா ஒன்று தான் நல்லா இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நம்புங்க, நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. நம்மளுடைய வாயால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வந்து இந்த தடவை வந்து பிரச்சனையை சந்திக்க போகிறோம். அதனால் வாயை வந்து நம்ம ஜிப்லாக் போட்டுக்கணும் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தடவை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யூஸ்வலி கடகராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் தான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. யாரையும் திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்ம திருந்தினாலுமே நம்மளுக்கு பிளானெட்டு திருந்த விட மாட்டேங்குது. நம்மளே அப்படி உட்காந்துருக்கோன்ற போது எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற இடத்தில் கொஞ்சம் இந்த தடவை வந்து செக் வைக்கிறாரு ராகுக்கு எது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பெல்லாமே இருக்குது. சும்மா சாதாரணமாக சொல்ல, நிறைய பேருக்கு ஆத்ம பலம் அதிகரிக்க போகுது, நிறைய பேருக்கு மந்திர உச்சாரணம் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு நிறையா தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து கோவில் குளத்துக்கு செய்வதற்கான டைம் அப்படின்றது கூடியது. இது வரைக்கும் கோவிலாவது குளமாவதுன்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களும் சாமிக்கு உழுந்து செய்கிறதுக்கான நேரத்தெல்லாம் கேது கிரியேட் பண்ண போகிறாரு. உங்களுடைய காசின் மூலமாக கோவிலுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணுவீங்க, ஒரு 4 தான தர்மம்லாம் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. கேது வந்து அந்த இடத்துல 2ல் அமரும் போது நிறைய பேருக்கு நீங்களாக போயிட்டு உணவளிப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்களாக கொண்டு போய் தானம் பண்ணுவீங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல 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 பாக்கியங்களை சம்பாதிக் கொள்வீங்க. முடியும்னு நினைக்கிறவங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் அடியார்களுக்கு ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன்,
பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க, விநாயகரை பிடிச்சிக்கோங்க. திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் உங்களுக்கு அதி அற்புத பலனை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கொண்டு வந்து கேட்பார். ஏன்னா மலை மேல் இருக்கக்கூடிய விநாயகர் அவர், அவரை பிடிச்சிக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது வரும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய விநாயகர்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உச்சி பிள்ளையார் உங்களை உச்சத்தில் கொண்டு வந்து வைப்பார். அதனால் கடகராசிக்காரங்க உச்சி பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறந்த யோகம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பேச்சில் கட்டாயமாக வந்து சேரும்.